செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின்கொலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2025 வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 இந்த பாதங்களை பிறந்த மகர ராசி அன்பர்களை, மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இப்பொழுது ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஏழரை சனி என்பது 29 மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு ஏழரை சனி முற்றிலுமாக விலகிவிடுகிறது. ஆகவே அந்த நாட்களுக்கு பிறகு, அந்த நாளுக்கு பிறகு, மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இந்த வருட ஆரம்பத்தில் குரு பகவான் இருக்கிறார். அந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி என்பது மே 14ஆம் தேதி அன்று உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் அந்த குரு பகவான் வருகிறார். 6ஆம் இடத்தில் குரு பகவான் வருவது என்பது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் கடன் வாங்கினாலும் சுப செலவுகளை செய்வதற்கான, கடன்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3, 12 கூட 6ஆம் இடத்தில் போவது தவறு கிடையாது. ஆகவே குரு 6ஆம் இடத்தில் போகிறதே என்று நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆனால் 6ஆம் இடம் என்பது உங்களுக்கு வயிறு உபாதைகள் சிறிது கொடுக்கும். மற்றபடி பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. முற்றிலுமாக கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. மேலும் அந்த 6ஆம் இடத்தில் குரு வருவதன் காரணமாக கடன் கொடுப்பதையும் மற்றவர்களுக்காக ஜாமீன் போடுவதையும் தவிர்க்க வேண்டும். மற்றபடி குரு பகவான் எந்த கெடுதலையும் செய்ய மாட்டார். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருட ஆரம்பத்திலேயே வைகாசிக்குள், அதாவது மே மாதம் 14ஆம் தேதிக்குள் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான முயற்சிகள் நீங்கள் இப்பொழுதே செய்வது மிகவும் சிறப்பானது. அதன் பிறகென்றால் ஒருவருடன் நீங்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அடுத்து தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு தொழில் விருத்தி இருக்கிறது. ஆனால் பண விஷயத்தில் மாத்திரம் சிறிது எச்சரிக்கை தேவையும். தொழில் விருத்தி செய்கிறேன் என்ற பெருவெளியாக நீங்கள் நிறைய பேருக்கு கடன் கொடுக்கக்கூடாது. கடன் கொடுத்தால் திரும்புவதில் காலதாமதமாகும். கடன் வாங்குவதை நீங்கள் தவிர்க்கலாம். ஒருவேளை வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தால் வாங்கலாம். ஆனால் கடன் அடைப்பதற்கு 1.5 வருடங்கள் ஆகும். ஆனால் கடன் கொடுப்பதை மாத்திரம் தவிர்த்து விடுவது நல்லது. மேலும் மற்றவர்களுக்காக ஜாமீன் போடுவதையும் தவிர்ப்பது நல்லது. மற்றபடி தொழில்துறையில் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. பண விஷயத்தில் மாத்திரம் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் தொழில் விருத்தி உங்களுக்கு காத்திருக்கிறது. விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். முக்கியமாக கிழங்கு பயிரிடுபவர்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும், விருத்தி இருக்கிறது. மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். பொதுவாக ஏழரை சனி முடித்துவிட்டது, இனிமேல் கவலையின்றி இல்லை என்று இருக்க வேண்டாம். குரு 6ஆம் இடத்தில் வருகிறார். ஆகவே மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். இல்லாவிட்டால் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்காமல் சிரமப்படுவீர்கள். படித்த மாணவர்களுக்கு எந்த வேலை கிடைத்தாலும் உடனடியாக சேர்ந்து விடுங்கள். பெரிய வேலை கிடைத்தால்தான் சேருவேன் என்று நீங்கள் அடம் பிடிக்கக்கூடாது. கிடைத்த வேலையில் சேர்ந்து விடுங்கள். 1 வருடம் கழித்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது. அப்பொழுது கிடைக்கக்கூடிய வேலை உங்களுக்கு மிக மிக உத்தமமாக இருக்கும். இல்லத்தரசிகளுக்கு, அதாவது கணவன் மனைவிக்குள் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. இல்லத்தரசிகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். மேலும் பெண்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு இருக்கிறது. முக்கியமாக மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக இடமாற்றங்கள் ஏற்படும். அந்த இடமாற்றம் என்பது பொதுவாக நதிக்கரையிலே அல்லது கடற்கரைக்கு அருகிலே அல்லது வெளிநாட்டிலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. என்றால் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு ஜலராசிக்கு செல்கிறார். ஆகவே ஜலத்துக்கு அடியிலே வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் என்று இருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த வருட ஆரம்பத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு கருத்தரித்தால் சிறிது சிரமங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறு அதன் பிறகு கருத்தரித்தால் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறையோடு இருக்க வேண்டும். வெளியிடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். இந்த வருடம் உங்களுக்கு நல்ல காலங்கள், அதாவது மகர ராசியில் பிறந்த நல்ல காலங்கள் என்று பார்த்தால், மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு 1/1/2025 முதல் 14/5/2025 வரை நல்ல நேரம். அடுத்து குரு அதிசாரமாக கடகத்தில் செல்லக்கூடிய காலமான 18/10/2025 முதல் 5/12/2025 வரை நல்ல நேரம். இந்த காலங்கள் உங்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.
மேலும் சனி பயிற்சி அற்புதமாக இருக்கிறது. மார்ச் 29/3/2025 அன்று 7.5 சனி முற்றிலுமாக விலகிவிடுகிறது. ஆகவே அந்த தேதியிலிருந்து இந்த வருடம் முழுமைக்கும் நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல புகழை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டு வேலை விரும்புபவர்களுக்கும் இந்த வருடம் வெளிநாட்டு வேலை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்து மகர ராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக வரக்கூடிய ராகு கேது பயிற்சி 18/5க்கு பிறகு வருது. அது அவ்வளவு நன்றாக இல்லை. அதற்கு பரிகாரமாக ஒரு முறை பிள்ளையார்பட்டி சென்று விநாயகப் பெருமானை வணங்குவது மிகவும் சிறப்பானது. அந்த பிள்ளையார்பட்டிக்கு செல்வது உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை செல்வது மிகவும் சிறப்பு. ஏனென்றால் சூரியனுடைய வீட்டிலே கேதுபான் வருகிறார். ஆகவே ஞாயிற்றுக்கிழமை செல்வது நல்லது. அடுத்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுபான் இருப்பதனால் மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு அவசியம் ஒரு முறை திருநாகேஸ்வரம் சென்று அங்கே இருக்கின்ற ராகுபானுக்கு பாலாபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது. இந்த 2 பரிகாரத்தின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள். இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கும் ஞாயிற்றுக்கிழமை விநாயகப் பெருமானுக்கும் நெய்விளக்கு வைத்துவிட்டு வாருங்கள். இந்த வழிபாடு உங்கள் ஊரிலே செய்யலாம். இதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் மகர ராசி நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. மகர ராசியிலே பிறந்தவர்கள் இந்த வருடம் மொத்தம் 70% நன்மைகளை பெறுவார்கள். மகர ராசி மகரம் காலபுருஷனுடைய 10ஆம் வீடு கர்மஸ்தானம் மகரம். இன்னைக்கு நம்ம பேச போகிறது புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2025. இதுக்கு முன்னாடி உள்ள இன்ட்ரோ வீடியோவை தயவுசெய்து பாருங்கள், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் விளங்கும். புத்தாண்டு சிறப்பு பலன்களை வருகின்ற ஆங்கில புத்தாண்டு ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா 3 நிகழ்வுகள் இருக்குது. சனிப்பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இந்த 3மே ரொம்ப முக்கியத்துவம் வாழ்ந்த ஒரு இது. ஆனால் அதில் சனிப்பயிற்சியானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலையும் 2.5 வருஷம் சஞ்சரிப்பார். அப்படி சஞ்சரிக்கும் போது மேஷராசி என்பது காலபுருஷனுடைய முதல் வீடு. அங்கே ஆரம்பித்தவர் மீனராசிக்கு போகிறதுக்கு வருகின்ற மார்ச் 29, 2025 மீனராசிக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 30 வருஷம் எடுத்திருக்கிறார். அதாவது 3 தலைமுறைகளுக்கு முன்னாடி தன்னுடைய பயணத்தை மேஷத்திலிருந்து தொடங்கியவர் 3 தலைமுறைகளுக்கு அப்பாற்பட்டு இப்போ மீனராசிக்குள்ளே போகிறாருன்னா நீங்கள் நினச்சிக்கலாம். கேபிள் டிவி வந்த காலத்தில் மேஷராசியிலிருந்து தன்னுடைய பயணத்தை காலபுருஷனுடைய முதல் வீடு மேஷம் அங்கிருந்து தொடங்கியவர் இப்போ சேட்டலைட்டு, செல்ஃபோனு, சேட்டலைட்லாம் செல்ஃபோன் அதுக்கு பிறகு டிஜிட்டல் இது எங்கேயோ வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்லாம் இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் தாண்டி உட்காந்துருக்கும். மனித வளமே 94, 95, 96, 97, 98 எங்கே இருந்தது? எந்த துறையிலும் கிரிக்கெட் துறை அப்போ சச்சின் டெண்டுல்கர் கோலோட்டி இருந்த காலம். அப்போ மேஷத்தில் தன்னுடைய பயணத்தை தொடங்கியவர். அப்போ விஜய், அஜித் போன்ற நடிகர்கள் ஆரம்பித்த காலம். அப்போ மேஷத்தில் தன்னுடைய பயணத்தை தொடங்கியவர். அப்போ அரசியல் தலைவர்கள் ஜெயலலிதா, கருணாநிதி போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் தன்னுடைய ஆளுமையை செலுத்தி கொண்டிருந்த காலம். அந்த நேரத்தில் தொடங்கியவர். ரஜினிகாந்த் வீட்டு வாசலில் சிஎம் சேர் ஒரு கூர்கா சீட்டு மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்த காலம். அந்த நேரத்தில் தன்னுடைய பயணத்தை தொடங்கியவர் சனி பகவான். இப்பொழுது பல தலைமுறைகளை தாண்டி மீனராசிக்கு இப்போதான் சேர்ந்துருக்கார். அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கங்க எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சனி பயிற்சி. ஒரு ஃபுல் லேப்பு மேஷம் முதல் மீனம் வரைக்கும் வரணும். அதுதான் ஃபுல் லேப்பு. அந்த ஃபுல் லேப்பை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக சனி பகவான் மார்ச் 29, 2025 அன்னைக்கு மீனராசிக்கு பிரவேசமாகிறார். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த பயிற்சி. இதை பற்றி பார்ப்போம். இப்போ மகர ராசி எனக்கு ரொம்ப பிடித்தமான மகர ராசி. 12 ராசிகளில் இந்த 100கணக்கான முறை நான் சொல்லியிருக்கேன். திரும்பியும் சொல்லுவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். மகரம், இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் மகர ராசினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாராவது மகர ராசி இருந்தால் தயவு கூர்ந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதிவு இது. இதை கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும். எஸ்பெஷலி மகர ராசி பார்க்கணும். மகரம் கர்மஸ்தானம் மகரம், வைராக்கியம் மகரம், விடாமுயற்சி மகரம், கீழேந்து தட்டி அடிச்சுட்டு மேலே வருது மகரம். ஒரு சாதாரண நிலையில் பிறந்து மிகப்பெரிய சாதனைகளை படைப்பது மகரம். குறிப்பாக தந்தையுடைய லெகசியில் சாயனம பரம்பரை இது மேலே ஒரு அதோடைய இதை எடுத்துக்காம தானாகவே தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளும் சிலையை போல, சிற்பத்தை போல
தன்னைத்தானே உருவகப்படுத்தி கொண்டு இந்த சமுதாயத்தில் பெரிய உயர்வை எட்டுவது மகரம். இதுக்கு 1000 உதாரணம் நம்ம கிட்ட இருக்கு, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்படிப்பட்ட மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல பாதசனியாக இருந்து வந்த சனி பகவான் மார்ச் 29, 2025 பெயர்ந்து உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு பெயரவிருக்கிறார். சனி பகவான் இருக்கின்ற இடத்திற்கு பலம் அதிகம். பார்க்கின்ற பார்வையை விட தன்னுடைய 3ஆம் பார்வையால் ரிஷபத்தையும் 7ஆம் பார்வையால் கன்னியையும் 10ஆம் பார்வையால் தனுசையும் பார்க்கிறார். ஆனாலும் இருக்கின்ற மீனராசிக்கு தான் இம்பாக்ட் அதிகம். வேத ஜோதிடத்தில் சொல்லப்பட்டதை சொல்றேன். ஒரு ராசிக்கு 3, 6, 11 இந்த இடங்கள்ல சனி சஞ்சரிக்கும் பொழுது அப்படியே ஒரு பாவ கிரகம் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்ல இருந்து மாறி மிகப்பெரிய சுப கிரகமாக மாறி பலனளிக்கிறார் என்பது சத்தியமான உண்மை. அந்த வகையில் முதல் பிரேக்கிங் நியூஸ் மகரத்துக்கு, இனி 7.5 சனி முடிஞ்சிருச்சு. 7.5 சனி மகர ராசிக்கு முடிய போகிறது. மார்ச் 29, 2025 தலைப்புச் செய்திகள். இதற்கு பிறகு அந்த மகர ராசி 7.5 சனி முடிகிறது ஒரு குட் நியூஸ்னா, அடுத்த குட் நியூஸ் 3ஆம் இடத்துல மீனராசியில மோட்சஸ்தானத்துல சனி பகவான் போய் உட்கார போறார். இது அடுத்த பெரிய குட் நியூஸ். இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 6ஆம் வீட்டிற்கு பெயர போகிறார். அது ஒண்ணு. அடுத்தபடியாக உங்களுடைய உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பெயர்ந்து சில மாதங்கள் சனியும் ராகுவும் சேர்ந்து மீனத்தில் சஞ்சரிப்பார்கள். மார்ச்சிலிருந்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை வரைக்கும் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் வரைக்கும் சேர்ந்தே சஞ்சரிப்பார்கள். அதற்கு பிறகு ராகு பெயர்ந்து ராகு பயிற்சிக்கு அப்புறம் கேது பயிற்சிக்கு அப்புறம் கும்பத்திற்கு ராகுவும் கேது கன்னியிலிருந்து சிம்மத்துக்கும், அதாவது உங்களுடைய 7ஆம் இடத்திற்கு கேதுவும் 2ஆம் இடத்திற்கு ராகுவும் வருவார்கள். இந்த பலன்களையும் நம்ம விரிவாக பார்ப்போம். இந்த வீடியோ எப்படின்னா, என்ன நடக்கும், எதை எதிர்பார்க்கலாம், எது தவிர்க்க வேண்டும், எதை செய்தால் நல்லது, எதை எதிர்பார்க்கலாம், என்ன பரிகாரம், இதை இப்படிதான் இந்த வீடியோ எடுத்துட்டு போறோம். முழுசா பாருங்க. மகரம் 7.5 வருடத்திற்கு பிறகு உங்களுக்கு விடுதலை என்பது கிடைக்கிறது. இருந்த அத்தனை விதமான கெட்ட விஷயங்களிலிருந்தும் நீங்கள் வெளிவரப் போகிறீர்கள். இந்த வாழ்க்கையில ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ரீஜெனுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, மறுசீரமைப்பு உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. சனி பகவான் 7 ஆண்டுகள் உங்களுக்கு கொடுத்த அடி அத்தனையும் அனுபவமாக மாறப்போகிறது. இனி உங்களை சனி பகவான் அணைத்து அரவணைத்து செல்ல போகிறார். உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், அதாவது 3ஆம் இடத்திற்கு முயற்சிகளை குறிக்கக்கூடிய 3ஆம் இடத்திற்கு சனி பகவான் வரப்போகிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய அத்துணை முயற்சிகளையும் சனி பகவான் உச்சகட்ட பலன்களை உங்களுக்கு தரப்போகிறார். அத்துணை முயற்சிகளிலும் உங்களுக்கு இமாலய வெற்றி கிடைக்கப் போகிறது. நாம் இப்ப சொல்லக்கூடியது அனைத்தும் பொது பலன்களே. தனிப்பட்ட உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய பலன் சிறிதாகவோ பெரிதாகவோ வேறுபடலாம். இருந்தாலும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷனுக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான எதிர்கால வாழ்க்கையை துல்லியமாக கணித்து தர முடியும். 1. 2, நீங்க கொடுக்கக்கூடிய தகவலை வச்சு. சனி பகவான் இதுவரைக்கும் உங்களை தாக்கியதனால் கடன் தொல்லை, பணப்பிரச்சனை, அவமானங்கள், காதல் தோல்விகள், திருமணம் நடக்கல, உடல் உபாதைகள், வியாதிகளுக்காக ஆரோக்கியத்தை இழந்து ஆஸ்பத்திரி வாசல்ல காத்திருக்கிறது, வேலை இழந்து தவிர்க்கக்கூடியவர்கள், பிரிந்த கணவன் மனைவிமார்கள், குழந்தையை இழந்தவர்கள், குழந்தையை பிரிந்து இருக்கக்கூடியவர்கள், அது இன்னும் கொடுமை, எல்லாம் கம்ப்ளீட் ஹால்ட். இனி ஒரு முற்றுப்புள்ளி, டாட். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். என் மீது நம்பிக்கை இல்லை, கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள். அந்த கடவுள் ஆண்டவன் உங்கள் பக்கம் இருப்பார். நல்ல பெயர், நல்ல புகழ் போன்றவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ராகு கேது 2ல் வராரு, கேது 7ல் போவதனால கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். 2ஆம் இடத்திற்கு வரக்கூடிய ராகுனால தனம், வாக்கு, குடும்பத்தில் சிறு அளவில் மைனஸ் இருக்கலாம். ஆனால் பெரிதாக
மூன்றாம் இடத்திற்கு செல்லக்கூடிய சனி பகவானால் முதல்ல படிக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் சீட் யாருக்கு படிக்கணும்னு நினைக்கிறீங்க? மகர ராசியில் நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணி மெடிக்கல் சீட் உங்களுக்கு கிடைக்கும். நம்பர் 2, நீங்கள் புதுசாக வேலைக்கு தேடுறீங்க, நல்ல வேலை, இருக்கிற வேலையை விட ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேலை, ஃபாரின் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கூட உண்டு. நம்பர் 3, கல்யாணமே நடக்கலை சார், இந்த ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம், அக்டோபர் மாதம், டிசம்பர் மாதத்துக்குள்ள கல்யாணம் நிச்சயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நம்பர் 4, குழந்தை பாக்கியமே இல்லை சார், நல்ல நியூஸ் டாக்டர்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. நம்பர் 5, பிரிந்து போன உறவுகள் ஒன்றாக சேரும். நம்பர் 6, பிரிந்து போன நட்பு ஒன்றாக கூடும். நம்பர் 7, அப்பா அம்மா கூட மறுபடி ஒற்றுமை ஏற்படும். நம்பர் 8, பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். நம்பர் 9, கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வம் உங்களுடைய வீட்டில் வந்து குடியிருக்க ஆசைப்படுவார். நம்பர் 10, இழந்த செல்வம், பேர், பெருமை எல்லாம் அதை விட பல மடங்கு கிடைக்கும். இதுதான். ஆக ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு டிரான்ஸ்பரோ இல்ல மூவ் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். இப்ப இருக்கின்ற வேலையில ஏதாவது பிரச்சனை இருக்கு, போற நிலைமையில இருந்தா கவலையே பட வேண்டாம். இதை விட ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேலை உங்களுக்கு கிடைக்கும். ஜூன் ஜூலைக்குள்ள கிடைக்கும். இன்னொரு மேஜர் பிரேக் த்ரூ என்னன்னா, 2025 செகண்ட் ஹாஃப்லேருந்து ஆரம்பிச்சு 2026 ஒரு அக்டோபர் நவம்பருக்குள்ள வாழ்க்கை வேற லெவல்ல அமையும். அப்படின்னா அதுல கொஞ்சம் கூட ஐயப்பாடு தேவையில்லை. உங்களுடைய வாழ்க்கைக்கான வெற்றி படிக்கட்டுகள் உங்களை தேடி வந்து உங்களை வந்து அது உங்களுக்கு காத்திருக்கும், அது மேல ஏறதுக்காக. இந்த மாதிரி நேரத்தில் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். கொஞ்சம் கூட பயம் தேவையில்லை, நல்லதே நடக்கும். அதே மாதிரி கிழக்கு திசையை நோக்கி பயணம் செய்ய காத்திருப்பவர்களுக்கு, அதாவது ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸு ப்ளஸ் இந்த பக்கம் கனடா போன்ற கண்ட்ரிகளுக்கு, லண்டன், யூஎஸ் போன்ற கண்ட்ரிகளுக்கு குடிபெயரணும்னு சொல்லி நினைக்கிறவங்க, ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் படிக்கணும், அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு பூன், ஒரு வரப்பிரசாதமான ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேலே திருமணம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நல்லபடியாக முடியும். நீங்கள் கவலையே பட வேண்டாம், காத்திருந்ததுக்காக வருத்தப்பட வேண்டாம். நல்ல மணமகன், நல்ல மணமகள் உங்களுக்கு குடும்பத்துக்கு அமையும். ஆக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒட்டுமொத்த பயிற்சிகள், குரு பயிற்சியாக இருக்கட்டும், ராகு கேது பயிற்சியாக இருக்கட்டும், ஏன்னா குரு பயிற்சியானவர் 6ஆம் பாவத்தில் மறைஞ்சு உங்களுடைய மூன்றாம் இடத்துக்கு அதிபதி 6ல் மறைகிறது யோகம். அதே மாதிரி உங்களுடைய 12ஆம் அதிபதி 6ல் மறைகிறது யோகம், விபரீத ராஜயோகம். 6ஆம் இடத்துல மறைஞ்சு உங்களோட 12ஆம் வீடு, உங்களுடைய 2ஆம் தனஸ்தானம், தனஸ்தானத்தை ராகுவை பார்ப்பாரு. அதே மாதிரி உங்களுடைய 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியை பார்ப்பாரு. இத்தனையும் நடக்கும். உங்களுடைய 10ஆம் வீடு, உங்களுடைய 12ஆம் வீடு, உங்களுடைய 2ஆம் வீடு குரு பகவான் பார்ப்பார் பிந்துரத்திலிருந்து 5, 7, 9 பார்வையிலான. இது எல்லாத்துக்கும் மேலே மகர ராசி நண்பர்களுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா, கடைசியாக ஒரு முறை நல்லதோ கெட்டதோ திருநள்ளாறுக்கு சென்று, இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் ஆலயங்களுக்கு கூட போகலாம். ப்ரிஃபரபிளி திருநள்ளாறுக்கு சென்று நலத்தீர்த்தத்தில் குளித்து ஒரு பெரிய கும்பிடு சனீஸ்வர பகவானுக்கு போட்டு தர்பாரணீஸ்வரரை வணங்கி, அதே மாதிரி அபிஷேகம் செய்து கோயிலுக்கு வெளியில் வந்து ஆடை தானம் செய்வதோ அன்னதானம் செய்வது மிக மிக சிறப்பு மிக்க பலன்களை தரும். முக்கியமான ஒரு விஷயம், இது ரொம்ப குறித்து வச்சுக்கோங்க. 7.5 வருஷம் முடிஞ்சு, 7.5 சனி முடிஞ்சு இப்போ சனி பகவான் போகிறார். ஆல்ரெடி இப்போலேருந்தே பல மகர ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். சனி பகவான் எப்பவுமே இந்த அஷ்டம சனி 7.5 சனி முடிஞ்சு போகும்போது ஒரு பொற்கிழியை கொடுத்து விட்டு போவார். அந்த பொற்கிழி சாகும் வரை நம்ம கூடவே இருக்கும். அந்த மாதிரியான வெகுமானங்கள் உங்களுக்கு அந்த ஈஸ்வர பகவான் தருவார். இப்போ காத்து கொண்டிருங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது, ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை 21 முறை சொல்லுங்க, தினமும் சொல்லுங்க. அடுத்த ஒரு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு சொல்ல போறீங்க, அவ்வளவுதான். 96 நாட்கள் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது நினைத்து பார்க்க முடியாத இமாலய வெற்றிகள் உங்களை தேடி வந்து சேரும் என்று கூறி 2025 முதல் 4 மாதம் இப்படி ஒரு அமைப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்கு வந்து ஒரு பேட்டர்னாக 4 மாதத்துக்கு இருந்து அடுத்த 8 மாதத்துக்கு ராகு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சிக்கு அப்புறம் இன்னொரு பேட்டர்னாக வருது.
ஸோ முதல் 4 மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா, சனி 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சனி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 7 நாட் சனியோட இறுதி பகுதியில் இருக்க போகுது. ஸோ ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் 3ஆம் இடத்துக்கு சனி இடம்பெறுகிறார். 7 நாட் சனியிலிருந்து முழுசாக மகர ராசிக்கு வெளியில வராங்க, விச் இஸ் வெரி குட். அதே சமயத்துல குரு 5ஆம் இடத்துல இருக்கிற குரு 6ஆம் இடத்துக்கு போய் 12ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற அதோட ஓன் வீடாகிய தனுசு ராசியை பார்க்கிறார். அதே சமயத்துல 9ஆம் இடத்துல இருக்கிற கேது, 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு இடம்பெயர்ந்து 2ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் வருகிறார். இதெல்லாம் எப்போ தாக்கத்தை கொடுக்குதுன்னு பார்த்தா, முதல் 4 மாதத்துல பார்த்தீங்கன்னா இப்போ 2024 சில விஷயங்களோட கண்டினியூட்டியாக தான் இருக்குமே ஒழிய பெரிய முன்னேற்றம் இருக்காது. ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த ராகு கேது சனி குரு பயிற்சி அருமையாக இருக்கிறது. குறிப்பா சொல்ல வேண்டுமென்றால், குரு 12ஆம் வீட்டை பார்ப்பதனால், 2ஆம் வீட்டை பார்ப்பதனால், 10ஆம் வீட்டை பார்ப்பதனால் வேலை தொழில் விஷயமாக வெளிநாடு விஷயங்கள், வெளிநாடு டிராவலிங், வெளிமாநிலம் டிராவலிங், முதலீடுகள், சுப முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸ்பான்ஷன், ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட், அது மாதிரி பல விஷயங்கள், குடுக்கல் வாங்கல், பணப்புழக்காட்டம் அதிகமாக ஆகக்கூடிய ஒரு ராசி மகர ராசி. ஸோ 2025 ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய குடுக்கல் வாங்கல் பணப்புழக்காட்டம் அதிகமாக போகுதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். சில டைம்ஸ் லோன் போனாலும் பரவாயில்ல, அதிருப்தி, அதாவது உங்களுடைய தொழில் விஷயத்தில் எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ என்னடா லோன் ஆகுதுன்னு நீங்கள் விரக்தியோ அதிருப்தியோ ஆக வேண்டியதில்லை. அதெல்லாம் முன்னேற்றத்துக்கான ஒரு விஷயமா தான் அமையக்கூடுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா 7 நாட் சனி முடிய போகுது. ஸோ 7 நாட் சனி முடிகிறப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு குட்கர்மாக்குள்ள போறீங்க. இது வரைக்கும் 7 வருஷம் 5 வருஷமா முயற்சி பண்ணதுக்கு எல்லாமே ஒரு நிவர்த்தியான ஒரு விஷயத்துக்குள்ள போறீங்க, ஓய்வான விஷயத்துக்குள்ள போறீங்க, கொஞ்சம் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக்க போறீங்க. ஸோ அந்த அமைப்பு தான் இப்போ 6ஆம் இடத்துக்கு குரு 12ஆம் இடத்தை பார்ப்பதும், 7 நாட் சனி முடிவதும், சனி 3ஆம் இடத்துக்கு போவதும், ராகு 2ஆம் இடத்துல சில நெருக்கடியான சில குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தை வந்தாலும் கொஞ்சம் நெருக்கினாலும் குருவின் பார்வையினால பார்த்தீங்கன்னா அது அப்படியே பாசிட்டிவாக மாறி பல வகையில மணி வரக்கூடிய, பல வகையில் பணம் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக குடிக்கிறது. ஸோ நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு மகர ராசிக்காரர்கள் குறிப்பா ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் வருகிறது. 2024 சில முயற்சிகள்லாம் பலன் அளிக்காமல் இழுபறியாக இருந்ததெல்லாம் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் கை மேல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மகராசிக்காரங்கள் நல்ல ஒரு பலாபலன்களை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சிட்டிசன்ஷிப், பிஆர் எதிர்பார்க்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கிடைக்கும். ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி அதுல எல்லாம் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வாங்கி விற்கி பண்றவங்களுக்குலாம் நல்ல ஒரு விற்கிறது வாங்குறது, அது மூலமா லாபம் பெறுகிறதுங்கிறதுலாம் அருமையாக கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. லிக்விடிட்டி என்று சொல்லப்படுகிற தன புழக்கம் அதிகமாகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. 2020 ஜென்ம சனியில் பாதிக்கப்பட்ட மகர ராசிக்காரர்கள் 2023, 24 ஓரளவுக்கு விட்டீங்க, ஓரளவுக்கு பெருமூச்சு ஓரளவுக்கு வந்துட்டாலும் இப்பதான் உண்மையிலேயே எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஒரு 7 நாட் சனி முடிந்து விட்டதுங்கிறத உணரப்போறீங்கிறது நீங்க 2025 ஏப்ரல் மாதம் அப்புறம் உணர்வீங்க. ஸோ மகர ராசிக்காரர்களே, உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஓய்வான தன்மையும் இனிமேல் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா போதுங்கிற மாதிரி ஒரு அருமையான அமைப்பும் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் நிறைந்த ஒரு ஆண்டாக 2025 இருக்கு. ஸோ பொறுமையாக இருந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. செலவுகள் அதிகமாக இருந்தாலும் வருமானமும் அதிகமாக வரப்போகுது. கடன் இருக்கிறதுனால தப்பில்லை, கடனால முன்னேற்றம் அடைகிறீங்க. கூட்டு தொழில், அடுத்தவங்க பணம் மூலமா ஜெயிக்கிறது, அதெல்லாமே நல்லா வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ரிசர்ச் அது மாதிரி லைன்ல இருக்கிறவங்களுக்கு அருமையா இருக்கு. சொல்லிக் கொடுக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்க்கிற தூரமா இருந்தாலும் அவங்களை எதிர்பார்க்கிற காலேஜ், எதிர்பார்க்கிற கல்லூரி அட்மிஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. டிராவலிங் நிறைய பேருக்கு எதிர்பாராத திடீர்னு டிராவலிங் கொடுத்து அதை ஒரு அருமையான ஒரு பலாபலங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. பூர்வீக விஷயத்துல இருந்து நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடிய இன்ஹெரிட்டன்ஸ் சொத்து அது மாதிரி வராம இருக்குது. சில பங்காளிகள் பிரச்சனைகள் இருக்குன்னா அது கொஞ்சம் தீர்வு பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு. பண விஷயத்துல பாத்தீங்கன்னா முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நல்லா பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பிற்காலத்துல அது பல மடங்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. விற்க முடியாத சில பொருட்கள் விற்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயமா தான் மகர ராசிக்காரர்கள் குறிப்பா சொல்ல வேண்டும்னால் ஏப்ரல் 2025 அப்புறம் வரக்கூடிய அமைப்பு மிகவும் நன்றாக உண்டு. ராசியிலிருந்து குரு பார்வை
போனாலும் பரவாயில்லை, அதனால வந்து அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோனை போய் சில விஷயங்கள் சாதிச்சுப்பீங்க, ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுவீங்க. அது மாதிரி பல விஷயங்கள் உண்டு. ராகு 2ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறதுனால அந்நியர் மூலமாக பல நுணுக்கமான சில விஷயங்கள் செய்து சாதுரியமாக செய்து லாபங்கள் அடையக்கூடிய அமைப்புகள் உண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பொதுவாகவே 2023-24 ஜென்மசனி தாக்கத்துல வரும் பொழுதே ஓரளவுக்கு ஃபார்வர்ட்ல போயிட்டு இருக்கிறவங்க இப்ப நல்லாவே வந்து செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2025 உண்டு. மாணவர்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெஸ்ட் எஃபோர்ட்ஸ் கொடுத்து அதுக்கு வேணுங்கிற நல்லா பலாபலான்கள் வந்து 2025 அகாடமிக் இயர்ல பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு. இல்லத்தரசிகளுக்கும் பிரச்சனை இல்லாத சில அமைப்புகளும் இதுவரைக்கும் இருந்தக்கூடிய குடும்பத்தில் கோளாறுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இது வந்து பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த ஒரு தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறது, அத்தகைய தசநாதனும் முக்திநாதனும் எத்தகைய தன்மையில் இருக்கிறார வைத்து ஒண்ணுமே நம்மளுடைய இம்மீடியட் ஃபியூச்சர், லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம இப்போ நடக்கக்கூடிய குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி வைத்து ஒப்பிட்டு துல்லியமான பலன்கள் எடுக்கலாங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். மகர ராசி அன்பர்களுக்கு 2025 புத்தாண்டு வருடம் பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவு நஷ்டத்திலிருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரம், உங்களுடைய கடன் எல்லாமே அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த மகர ராசி அன்பர்கள் ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட நம்ம பயன்படுத்தணும், அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி முன்னேறணும் அப்படின்ற மாதிரியாக ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு எப்போதுமே இருந்துட்டு இருக்கும். அதுக்கு இந்த 7.5 சனி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு பாதிப்பை கொடுத்துருச்சு. எந்த சின்ன வாய்ப்புகளை பயன்படுத்தினாலும் அதுல உங்களுக்கு ஒரு நஷ்டம், தேவையில்லாத கடன், தேவையில்லாத விரயங்கள், தேவையில்லாத ஒரு அவமானங்கள், இந்த மாதிரி எல்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த 7.5 சனியின் பொழுது கிடைச்சிருச்சு. அதனால பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்ட இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த 2025 பாத்தீங்கன்னா பெரும் மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய 6ஆம் இடத்துல அந்த குரு பகவான் பெயர்ச்சியாக போறாரு. அதனால உங்களுக்கு நிறைய ஒரு வேலை சம்பந்தமான ஒரு இடமாற்றங்கள், வேலை சம்பந்தமான நிறைய உயர்வுகள், சில பேருக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஒரு 2 வருடமாக ப்ரமோஷன் வர்றதுக்கு தடைப்பட்டுட்டே இருந்திருக்கலாம். அவர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வருடத்திலேயே பாத்தீங்கன்னா மார்ச் மாதத்துல இருந்தே அந்த ப்ரமோஷன் எல்லாம் உத்தரவாதமாக கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மகர ராசி என்பர்களுக்கு. குடும்பம் ரீதியாக நிறைய பின்னடைவை சந்திச்சிருக்கிறீங்க. விவாகரத்து வழக்குகள், குழந்தைகளை பிரிஞ்சு இருக்கிறது, குழந்தைகளை கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை கைதியாக இந்த மகர ராசி என்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு வந்திருக்கிறீங்க. இந்த 2025 பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குழந்தைகளினுடைய மிகப்பெரிய ஒரு அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த குழந்தைகளினுடைய வளர்ச்சியை பார்த்து நீங்க ஒரு பிரமிப்பாகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த மகர ராசி என்பர்களுக்கு. மகர ராசி என்பர்களுக்கு ஏற்பட்ட திருமண தடைகள் இந்த 2025 முழுவதுமாக விலகுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா திருமண தடைகள்னு சொல்லும் போது அந்த திருமண முயற்சிகள்ல நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க. ஏன்னா சில பேருக்கு தடைகளா இருந்தது, எதுவுமே பாக்குறதுக்கு ஒண்ணுமே செட் ஆகல அப்படின்ற போது அது வேற மாதிரியாக இருக்கும். ஆனால் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அந்த திருமண முயற்சிகள்ல அதிகமான ஒரு அசிங்கங்கள், அவமானங்கள், கூப்பிட்டு வச்சு நம்மளே கேவலப்படுத்துவாங்க. அதாவது எவ்வளவு வருமானம் பாக்குறாரு, என்ன வேலை செய்யறாரு, எல்லாத்தையும் கேட்டுட்டு எங்க பொண்ணுக்கு நாங்க அந்த மாதிரி பாக்குறோம், எங்க பொண்ணுக்கு நாங்க இந்த மாதிரி பாக்குறோம், எங்க பையனுக்கு நாங்க அந்த மாதிரி பாக்குறோம், இந்த மாதிரியாகலாம் அந்த ஒரு திசை திருப்பி அந்த அவமானப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்திருப்பீங்க இந்த மகர ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த திருமணத்துல இருக்கக்கூடிய நிறைய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாகவும் வருடமாகவும் தான் அமைய போகுது இந்த 2025. இந்த 2025 நீங்க செய்யக்கூடிய தொழிலாகப்பட்டது பலவிதமான ஒரு வளர்ச்சியை சந்திக்க போகுது. ஏன்னா மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய 8ஆம் இடத்துல அந்த கேது பகவான் வந்துட்டாரு. 9ஆம் இடத்துல அந்த எந்த கிரகங்களுமே இல்லை. ஏன்னா 9ஆம் இடத்துல இருந்த அந்த கேது பகவான் 8ஆம் இடத்துக்கு வந்ததுனால சில தடைகள் எல்லாமே விலகி தொழில் ரீதியாகவும் நிறைய முன்னேற்றங்களை சந்திப்பதற்கு உண்டான ஒரு வருடமாகவும் தான் இருக்க போகுது இந்த 2025. இந்த ராசி அன்பர்கள் மேலும் பலவிதமான
விதமான ஒரு முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நிறைய முயற்சிகள் எடுக்கும் போது அதுல நிறைய தடைகள் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த தடைகள் மூலமாக நிறைய பொருள் விரயங்கள், பண நஷ்டங்கள் இந்த மாதிரிலாம் ஆகியிருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த 2025 ஒரு நிவர்த்தின்றது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த 2025 பாத்தீங்கன்னா இந்த மகர ராசி அன்பர்கள் கடந்த காலத்துல இழந்த இழப்புகளை எல்லாத்தையுமே சரி கட்டுவதற்குண்டான ஒரு வேலையை பார்க்க போறீங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஷேர் மார்க்கெட்ல போட்டு நிறைய பண இழப்புகள், அடுத்து பாத்தீங்கன்னா தெரிஞ்ச உறவினர்கள் கிட்ட, அடுத்து நண்பர்கள் கிட்ட கொடுத்து ஏமாந்த விஷயங்கள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் கணக்கு போட்டீங்கன்னாலே கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் வந்துடும். அந்த 10 லட்சம் ரூபாய் இருந்தா நான் இன்னைக்கு நேரத்துக்கு இந்த மாதிரியாக பிரச்சனையை சந்திக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த வருமானத்தை ஈடுகட்டக்கூடிய அளவிற்கு சில வருமானங்கள் வரக்கூடிய ஒரு யோகமான ஒரு அமைப்பாக தான் இருக்க போது இந்த மகர ராசி என்பர்களுக்கு 2025. இந்த மகர ராசி என்பர்களுக்கு குடும்பம் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கும், அடுத்து பாத்தீங்கன்னா சில பேர் விவாகரத்து ஆயிருக்கும், அவங்களுக்கு அந்த மறு திருமண பாக்கியம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 2025 கண்டிப்பா அதற்குண்டான ஒரு பாக்கியமான ஒரு அமைப்பாக தான் இந்த 2025 மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. முதல் திருமணம் தான் ஏதோ ஒரு கசப்பான ஒரு வாழ்க்கையோட அமைஞ்சு போச்சு. இரண்டாவது திருமணமாவது நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதற்கு இந்த 7.5 சனி ஒரு தடைகளாக இருந்து உங்களுக்கு சில தேவையில்லாத ஒரு தோல்வி கொடுத்துட்டு இருக்குது. இந்த வருடம் 2025 அதற்குண்டான ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. அதாவது இரண்டாவது திருமண முயற்சியில நிறைய வெற்றிகள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்பாக தான் இருக்க போகுது. 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால நல்லா ஓடிட்டு இருக்குது, குடும்பம் சம்பந்தமாக நல்லா இருக்கு எனக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா கடன்னாலதான் சில பிரச்சனைகள் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியாக இருக்கிறவங்களுக்கு இந்த வருடத்துல குடும்பத்துல சில பிரச்சனைகள் வருவதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதனால எல்லாருமே பாத்தீங்கன்னா மகர ராசி என்பர்கள் நமக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எதுவும் பேசிடக்கூடாது. பேசுனீங்கன்னா மறுபடியும் ஆபத்தில் சிக்குவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் வர்றதுனால இந்த மகர ராசி என்பர்களுக்கு சின்ன வாக்குல ஒரு சனி மாதிரி வாக்குல சில பிரச்சனைகள் இருக்கு. அதனால யார்கிட்டையும் கொஞ்சம் பெரிய அளவுக்கு பேச கொடுக்காம நீங்க பாட்டுக்கு எப்போதும் இருக்கிற மாதிரியாக ஒரு சூழ்நிலையில இருந்துக்கிட்டீங்கன்னாலே இந்த மகர ராசி என்பர்களுக்கு பெரிய பிரச்சனைகள்ல இருந்து தவிர்க்கப்படுவீர்கள் 2025. மகர ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 2025 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா 7.5 சனியின் பொழுது, பாத சனியின் பொழுது, விரய சனியின் பொழுது கிட்டத்தட்ட 7.5 வருடங்கள் ஒரு நரக வாழ்க்கையில தான் நீங்க வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. எப்படியாவது நம்ம வாழ்ந்தாகணும், நமக்கு இந்த வருமானத்தை விட்டா வேற எந்த விதமான ஒரு வருமானமும் இல்ல, ஆதாயமும் இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த வெளிநாட்டுல இருந்து பலவிதமான இன்னல்களையும் அனுபவிச்சுட்டு எந்த விதமான ஒரு சுகமும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த 2025 வருடம் குடும்பத்தோட சேர்ந்து இருக்கிறதுக்கு, அடுத்து நல்ல வருமானம் உங்களுக்கு சம்பாதிப்பதற்கு, இது எல்லாமே ஒரு சாதகமாக இருக்கிறதுனால வெளிநாட்டுல இருக்கிறவங்க நீங்க ரொம்ப பெரிய அளவுக்கு உங்களுடைய தொந்தரவுகள் எல்லாமே தீர்ந்து போயாச்சு. இனிமேல் எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லை. நிறைய பேர் வேலை இடமாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இடமாற்றம் செஞ்சுக்கோங்க. இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ஜாதகத்தை ஒரு வாட்டி ஆய்வு செய்துக்கோங்க. ஏன்னா இந்தியாவுக்கு வரும்போது சில விதமான பிரச்சனைகள் உங்களுடைய ஜாதக ரீதியாக இருந்துட்டு அது தெரியாம வந்துட்டீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துடும். அதனால ஜாதக ரீதியாக பார்த்துட்டு வந்துட்டா போறோம். சில பேருக்கு விசா எக்ஸ்டெண்ட் கிடைக்க மாட்டேங்குது, அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு விசா எக்ஸ்டெண்ட்லாம் இந்த வருடம் ஈஸியா கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாகவும் வருடமாகவும் இருக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு. மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் இந்த காலகட்டத்துல நீங்க அதிகமாக சம்பாதிப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். வருமானத்துல ஒரு கை பாத்திரணும் அப்படின்ற மாதிரியாக சில முடிவுகள்லாம் எடுப்பீங்க. ஏன்னா நீங்க பட்ட அவமானங்களும் அசிங்கங்களும் எண்ணில் அடங்காதவை. அப்படியே மனசுக்குள்ள ரண வேதனையாக ஒரு நடைப்பிணமாக நீங்க பயணிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த வேதனையிலிருந்து வெளியில வருவதற்கு நீங்க இந்த வருடத்துல கண்டிப்பாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஒரு யோகமான ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த மகர ராசி என்பர்களுக்கு. அதனால எந்த விதமான ஒரு மன சஞ்சலப்பும் இல்லாமல் கடந்த வருடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அதே
சம்பாத்தியம் தான் சம்பாதிச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா மனதளவுல ரொம்ப ஒரு நொந்த நிலைமையில தான் இருந்துட்டு இருக்கிறீங்க மகர ராசி என்பர்கள். அது எல்லாமே விலகி உங்களுக்கு உண்டு ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வு, ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை கிடைப்பதற்கு இந்த 2025 மகர ராசி பெண்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. மகர ராசிக்குண்டான 2025 மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சந்தோஷமான வருடம். ஆனா வருத்தமும் இருக்கும் அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா ஏழரை சனி நடக்கிறப்போ உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கொடுத்துருப்பார், நிறைய கஷ்டங்களை கொடுத்துருப்பார். இது ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு. இதே செகண்ட் ரவுண்டா இருந்திருந்தாருன்னா மிகுந்த பண வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, அதே போல வீடு மனை சொத்து சுகங்கள் பெயர் புகழ் இதெல்லாமே ரெண்டாவது சுற்றுக்கு கொடுத்துருப்பார். இதே மூன்றாவது சுற்றாக ஏழரை சனி நடந்திருந்தா நோய் நொடிகளை கொடுத்து ஒரு பண இழப்புகளை கொடுத்து சில அவமானங்களையும் கொடுத்துருப்பார். இது மூன்றாவது சுற்றுல நடந்திருக்கும். அதனால ஒவ்வொருத்தருடைய வயதுக்கு தகுந்தது போலவும் ஒவ்வொருத்தருடைய ஜாதக தசாபுத்திக்கு தகுந்தது போலையும் சனி பகவான் கோச்சாரப்படி சில விஷயங்களை செஞ்சிருப்பார். இருப்பினும் சனி இருந்த காலகட்டங்களில் நிறைய அனுபவங்களை கொடுத்து உங்களை ஒரு நல்ல மனிதராகவும் நல்ல அனுபவம் மிக்க ஒரு யதார்த்தமான இருக்கக்கூடிய ஒரு மனிதராகவும் ஆக்கியிருப்பார் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை. இப்போ சனி பகவான் உங்களை விட்டு விட்டார். அதாவது சனி மார்ச் மாசத்துல பயிற்சி ஆகிறார். அப்போ மகர ராசிக்கு திருக்கணித முறைப்படி ஏழரை சனி முடிவுற்றது அப்படிங்கிறது உண்மை. அடுத்தது சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்துக்கு 3ஆம் வீட்டுக்கு போக போறார். முயற்சி ஸ்தானத்துக்கும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்கும் போறார். அப்போ அவர் யார் மகர ராசிக்கு அப்படின்னா லக்னாதிபதி, உங்களுடைய ராசி அதிபதி, உங்களை இயக்கக்கூடிய கிரகமே யாருன்னா சனி பகவான் தான். அப்போ அவர் 3ஆம் வீட்டுக்கு போகும்பொழுது இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், இது யாரெல்லாம் உங்களை தலையை குனிய வச்சாங்களோ அவங்க முன்னாடி வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் 2025 இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமில்லை. 2.5 வருஷம் அவர் அங்கே தான் இருக்க போகிறோம். டோட்டலாக விலகுனால அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் மேலே வந்துக்கிட்டு தான் இருப்பீங்களே தவிர உங்களுக்கு டிராபேக் கீழே இறங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை சனி பகவான் எக்காலத்திலும் உங்களுக்கு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த 2025 தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தது பாருங்க, ராகு கேதுகள். இயற்கையாகவே ராகு உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்து முயற்சி ஸ்தானத்துல இருந்து நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. அதே போல உங்க மாமனாருக்கு ஒரு வளர்ச்சி. 3ங்கிறது மாமனார் ஸ்தானமும் உங்களுடைய இளைய சகோதரன் சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்ப அவர்களுக்கு எல்லாமே வளர்ச்சியை கொடுத்துட்டு இருந்த ராகு பகவான் இப்போ 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு வரப்போகிறார். பொதுவா 2இல் ராகு இருந்தா நம்ம ஜாதகத்துல என்ன சொல்லுவோம், ராகு தோஷங்க. 2ல ராகு 8ல கேது இருந்ததுன்னா ராகு கேது தோஷம்னு சொல்லுவோம். ஆனா அது தோஷமாக இருந்தாலும் குடும்பத்துல சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் 2ஆம் இடம் அப்படிங்கிறது பண வரவை சொல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுனால நிச்சயமாக 2இல் கேது வரக்கூடிய காலகட்டங்கள் பண வரவை அதிகரித்து கொடுப்பார். எப்படியும் மணி ஃப்ளோ ஆயிடும். எதிர்பார்த்ததை விட டபுளாக தான் எல்லாமே இரட்டிப்பு லாபங்கள் எல்லாமே அதிகமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதோட அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு பண வரவை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது கேது பகவான். இந்த கேதுவை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த கேது 8ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். 8ல் கேது வரும்போது கொஞ்சம் வயிறு உபாதைகள், கொஞ்சம் ஜீரணமாகாமல் இருக்கிறது, குடல்ல புண்ணு வர்றது, அல்சர் வர்றது, ஆசன வாய் பகுதிகளில் பிரச்சனைகள் ஏற்படுது. 8ல் கேது வந்ததுன்னா அது நோய் தொற்றை கொடுக்காம அது போறதே கிடையாது. சில அவமானங்கள். அதே போல 8ல் கேது இருந்ததுன்னா சில பணங்களும் தேவையில்லாம விரயங்கள் ஆகும், ஏமாற்றமாகும். ஒரு பக்கம் பணத்தை கொடுத்துட்டு திரும்பி வராத ஒரு சூழ்நிலைகளை கூட இந்த கேது பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ராகு எந்த அளவுக்கு பணம் கொடுத்தாலும் கேது அதற்கு ஈக்குவலாக ஏதாவது ஒரு சின்ன பண இழப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை. இதுதான் நம்ம ராகு கேது தோஷங்களாக சொல்லுவோம். யோகத்தை கொடுத்தாலும் எந்த கிரகம் யோகத்தை கொடுத்தாலும் ஒரு பாதகத்தையும் ஒரு கெடுதலையும் கொடுக்காம போகாது அப்படிங்கிறது உண்மை. அடுத்து பாருங்க, ராகு கேதுகளுக்கு இயற்கையாகவே அவர்கள் நிழல் கிரகங்கள், வீடுகள் கிடையாது. தன்னுடைய எந்த வீட்டில் இருக்கின்றார்களோ அதை தன்னுடைய வீடாக எடுத்துக்கொண்டு அதற்கு போல் செயல்படுவார். அப்போ ராகு வந்துடுவார். அப்போ ராகு வீடு கொடுத்த கிரகம் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா சனி பகவான். இந்த சனி பகவான் உங்க ஜாதகத்துல நல்ல நிலையில் இருந்து விட்டால் ராகுவால வளர்ச்சிகள் மட்டுமே தான் உங்களுக்கு. பண வரவு, குடும்ப வளர்ச்சி, குடும்பத்துக்கு தேவையானதை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாமே கொடுத்துருவார். அதே போல கேது இங்கே வந்துடுவார். இந்த கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா சூரியன். இந்த சூரியனும் உங்க ஜாதகத்துல நல்லா இருந்து விட்டால் நோய்கள் வரும், ஏமாற்றங்களும் உண்டு. சில அவமானங்கள் இருந்தாலும் அது சின்னதாக விலகி
பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. அப்படியே கொடுத்தாலும் அதிலிருந்து எளிமையாக தப்பித்து வரக்கூடிய வழிகள் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்து விடுவார். சூரியன் கெட்டா இதெல்லாமே நடக்கும். அதே போல சனி பகவானும் உங்க ஜாதகம் நல்லா இல்லைன்னா வளர்ச்சி உண்டு, நீங்க பிரமாண்ட வளர்ச்சி அப்படிங்கிறத விட கொஞ்சம் நார்மலான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்துருவார் அப்படிங்கிறது உங்க ஜாதகத்தினுடைய அமைப்பு. அடுத்தது குரு பகவான். இந்த குருவை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா 5ஆம் வீட்டிலிருந்து ஒரு ராசியை மே மாசம் வரைக்கும் பார்க்குறாரு. அப்போ சுப நிகழ்ச்சிகள், ஒரு நல்ல காரியம் பண்றது, நகை நட்டு வாங்குறது, பணம் சார்ந்த விஷயம் எல்லாமே மே வரைக்கும் வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா குரு போய் 6ல மறைகிறார். இருப்பினும் மகர ராசிக்கு 3/12ஆம் அதிபதி மறைவு ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு மறையிற்கு ஒரு யோகத்தை கொடுக்கும். அப்போ ஏதாவது ஒரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் கடன் அடைத்து விடும். அல்லது உங்களுக்கு 6ஆம் இடத்தில் குரு வரக்கூடிய காலங்கள் ஏதாவது ஒரு நோய் தொற்றுகளோ, ஒரு மருத்துவ செலவுகளோ, ஒரு வேலை வாய்ப்புகள், ஏன்னா 6ஆம் இடங்கள் வேலையை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ வேலை வாய்ப்புகள் கூட கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் அதிபதி 6க்கு போகும் பொழுது உங்களுக்கு வெளிநாட்டில் ஏதாவது வேலை தேடிட்டு இருக்கீங்க, வெளியூர்ல ஏதாவது வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த குரு அதாவது குரு 6க்கு போனதுக்கு அப்புறம் தேடுங்க. கண்டிப்பாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை 100% கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை. உங்க தசாபுத்தியும் நல்லா இருந்து உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டா இந்த மகர ராசிக்கு 7வே சனி முடிந்த கையோடு நிச்சயமாக சனி பகவானும் ராகு கேதுக்களும் குரு பகவானும் ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளும் பண வரவும் குடும்ப ஒற்றுமையும் குடும்பத்தில் சந்தோஷங்களையும் கொடுக்காம போகாது இந்த 2025 அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை. நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடியிலே சரணம்.